இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, நான் சொல்ற மாதிரிலாம் நீ செய். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அதுக்கப்புறம் உன் புருஷன் நீ சொல்றதெல்லாம் கேட்பான். ஓஹோ, இப்படி எல்லாம் பண்ணிதான் நீங்க எங்க அண்ணனை தலையாட்டி பொம்மையா வச்சிருக்கீங்களா? என்ன நீ முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். நீங்க என்ன சொன்னாலும் அண்ணன் தலைய தானே ஆட்டுறாங்க. உனக்கு போய் சொன்ன பாரு உன்னை. புருஷன் துணியை துவைக்கிறதுல இவ்ளோ அவசியம் இருக்குதா? இத்தனை நாளா இது நமக்கு தெரியாம போச்சே. இன்னைக்கு பாரு இந்த சத்யாவோட ஆட்டத்தை. என்ன ஒரு ட்ரெஸ்ஸையும் காணோம், கபடி காலியா இருக்கு. ரெடி பேபி, ரெடி பேபி. ஏங்க ஏங்க இருங்க, என்னங்க பண்றீங்க? என்ன ஒரு பேபி, என்ன பண்றேன்னு பாத்து தானே வந்து நிறுக. அப்புறம் என்ன பண்றேன்னு என்னத்துக்கு கேக்குற? உன் துணியெல்லாம் தோச்சு நிறுகிறா ஒரு பேபி. அதெல்லாம் தெரியுது, அழுக்கு துணியை தான் துவைப்பாங்க. நீங்க நாங்க தோச்சு அயன் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து துவைச்சிட்டு இருக்கீங்க. தோச்சு துணியா? கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? அழுக்கு ட்ரெஸ்ஸோ அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸோ இனிமே நீ போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் என் கையாலேயே துவைச்சு என் கையால அயன் பண்ண ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும். அதான் எப்பத்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லினே இருக்கிறான் பேபி. சூப்பர், சிறப்பா பண்ணிட்டீங்க. கிளி கிளி கிழிச்சிட்டீங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? ஏங்க இது புது சட்டைங்க, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி துவைக்கிறேன்ற பேர்ல கிழிச்சிட்டீங்க. சாரி அமல் பேபி. சாரி. ஃபர்ஸ்ட் டைம் துவைக்கிறதுனால எந்த மீட்டர்ல அடிறேன்னு தெரியாம கொஞ்சம் வேற மாதிரி ஏன் மீட்டர்ல அடிச்சிட்டேன். மீட்டர்லையா? துணிதான் துவைச்சிங்க. என்னமோ நல்லா ஆட்டோ ஓட்டுற மீட்டர் கணக்குல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆட்டோ ஆடி துவைக்கும் போது கரெக்டா இருக்கும் அமல் பேபி. ஓ, இல்ல அடுத்த வாட்டி துவைக்கிறதுக்கு வேற ஐடியா இருக்கா? இனிமே துணியை தொட்டிங்க. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். போதுமா? அது எப்போதுமே உங்க மைண்ட்ல இருக்கதான் நல்லது. தயவு செஞ்சு அது மறந்து இந்த மாதிரி லூசு தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். How you feel? இல்ல இப்ப என்ன பார்த்தல, இப்போ உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்னும் தோணலையே. இப்போ ஓ ஏஜுக்கும் ஏ ஏஜுக்கும் ஒன்னு இருக்கும்ல? என்ன இருக்கும்? வாட் செல்வி, வாட்? என்ன இப்படி இருக்க? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. என்ன புரியல? இப்போ ஏஜுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தா இப்படி கூப்பிடணும்னு தோணும்ல? That's good. இப்ப சொல்லு, எப்படி கூப்பிடணும்னு தோணுது? அங்கிள்னு. வாட்? இல்ல,
எங்க வீட்டு பக்கத்துல நாச்சியப்பன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. லுக் லைக் மீ? புரியல. இல்ல என்ன மாதிரி தான் அவரும் இருப்பாரா? ஓகே. அவரை நான் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். அவருக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. அச்சசல் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. நான் வேணா அதே மாதிரி உங்களை அங்கிள்னு கூப்பிடவா? நீ அங்கிள்னு கூப்பிடுறத விட அதையே கொஞ்சம் தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு உங்களை அண்ணான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. ஆனா அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் சார்னே கூப்பிடுறேன். உனக்கு சாருன்னு கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படியே கூப்பிடு. தென் நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. நீ ரொம்ப அழகா சார், ரொம்ப அழகா வடகம் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் சார். ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன அண்ணி, அண்ணன் சட்டையெல்லாம் தோச்சு போட்டு அண்ணனை அசத்திட்டீங்க போல இருக்கு. ஆமாமா, அமுல் பேபியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் அடிச்சு தோச்சு தும்சம் பண்ணிட்டான்ல. அதுக்காக தோச்சு அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸையுமா துவைப்பீங்க? அது வந்து இல்ல, அமுல் பேபி இனிமே போற ட்ரெஸ் எல்லாம் என் கையால தோச்சுதான் இருக்கணும்னு நினைச்சேன். இப்படி செஞ்சா அண்ணனுக்கு எப்படி அண்ணி உங்க மேல பாசம் வரும்? கோவம் தான் வரும். அதான் அண்ணன் உங்ககிட்ட டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. அதையும் பாத்துட்டியா? அத மட்டும் பார்க்கல அண்ணி, நீங்களும் அண்ணனும் வெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆமாமா, நாங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்க மாட்டோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். அது நல்ல விஷயம் தானே? ஏன் அண்ணி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க?